வழக்கமாக நம்ம வலைதள பக்கத்தை நோண்டி வலைவள பக்கத்தில் ஏதாவது என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸு. அது இந்த நியூஸில் என்ன இருந்துச்சுன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் சற்று முன் விஜயை சந்தித்து தாவேகா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்து. அது இந்த நம்ம டிவியில எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் வரும் இல்லை, சேம் இமேஜ், எந்த ஒரு பிசுறும் தட்டாமல் கரெக்டாக பக்காவாக அதை எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு அணில் குஞ்சோட குஞ்சித்தனமான விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் சரி, ஓகே, அந்த இமேஜை பார்த்தோன்னே டக்குன்னு பார்த்த உடனே நம்ம திடீர்னு ஒரு பார்வை பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆகும் இல்லை, அந்த மாதிரி எனக்கு இதை பார்த்த உடனே ஒன்று தோணுச்சு. என்னடா இது இவ்வளவு பிசுறு தட்டாமல் இவ்வளோ அழகாக இதை மேக் பண்ணியிருக்காங்களே, இதுக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த இமேஜுக்கு மேலே அவங்க ஒரு லிங்கம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த லிங்குக்குள்ளே போனால் ஒரு வேளை ஏதாவது இருக்கும். ஏன்னா தலைவர் இப்படி தாவேகா கட்சின்னு இல்லை, எந்த கட்சியும் சாராமல் ஒரு நடுநிலையானவர் தான் தலைவர், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தலைவரை எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது. யாரை இவர் எங்கள் ஆள், எங்களுடைய தலைவர் அப்படின்னெல்லாம் யாரோ எங்கள் கட்சியில் இருக்கார், எங்கள் கொள்கைக்கு உட்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தலைவர் எல்லாருக்குமே தெரியும், அவர் தமிழ்நாட்டின் அடையாளம், இந்தியாவின் அடையாளம். அவர் ஒரு பொதுவான அனைவருக்கும் பொதுவான மனிதருங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு பெரிய மனிதரை ஒரு கட்சி, அதுவும் ரஜினிகாந்த் அவர்கள் போய் விஜயை சந்தித்தார்னு சொன்னாங்கல்ல, அங்கே தான் இடிச்சுது. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் இப்படி இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க, உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் உரிக்க ஒன்றுமே இல்லை. அந்த லிங்குக்குள்ளே போனாலும் உள்ள போயிட்டே இருக்குது, ஆனால் எந்த ஒரு தகவலுமே நமக்கு சரியாக கிடைக்கல. இந்த அணில் குஞ்சுகள் எவ்வளவு கீழ்த்தரமாக, என்ன சொல்கிறது, ஒரு மனிதரை இந்தியாவின் அடையாளம், தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டாம், தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அப்படின்னு உள்ள பேர் பிறந்த ஒரு வாயிலண்டு வார்த்தைகள் பேசுகிற பிள்ளைங்களுக்கு ரஜினிகாந்த் தெரியுமான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஐக்கான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த அணில் குஞ்சை போய் சந்தித்து அவங்க கட்சியில் இணைச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை மேக் பண்ணி போட்டிங்களே, வெட்கமாக இல்லை? இந்த அணில் குஞ்சுகளுக்கு தலைவரை நோண்டாமல் இருந்தால் அவங்களுக்கு தூக்கமே வராது போல இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அளவு கடந்த கோபந்தான் வந்துச்சு. சரி, இந்த அணில் குஞ்சு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அதை பார்த்து அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏதோ தலைவர் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள நியூஸை அவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அணில் குஞ்சுகளே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொன்னது தான் இதையும் சொல்கிறேன். இந்தியாவின் அடையாளம் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் சந்து பொந்தில் இருக்கிற வீட்டில் போயிட்டு ஒருவேளை தொலைக்காட்சியே இல்லை, அவங்களுக்கு இந்த வெளி உலகமே தெரியாது, அவங்கக்கிட்ட போயிட்டு ரஜினிகாந்த் யாருன்னு கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவர், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஐக்கான் விஜயை சந்தித்து விஜய் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டாருன்னு சொல்லிட்டு போட்டிங்க கூமுட்டைகளா. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. உங்கள் சிந்தனைகள் எல்லாம் நல்லதுதான், அந்த சிந்தனைகளை நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்புறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? முதல்ல சொன்ன மாதிரி தான், ரஜினிகாந்த் பொதுவானவர், பொது மனிதர். யார் வேணாலும் அவரை தலைவரை ஏற்றுக்கலாம், அவருக்கு ஃபேன்ஸ் ஆகலாம். இவங்க தான் ஆகணும், இந்த கட்சியில் இருக்கவங்க தான் ரஜினியை பார்க்கணும், இந்த கட்சியில் இருக்கவங்க ரஜினியை வெறுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. தலைவர் எப்போவுமே பொதுவானவர். அதை விட்டுக்கிட்டு தலைவர் விஜயை சந்தித்தார், கட்சியில் இணைந்தார், ஏன் இந்த பித்தல் ஆட்டம்? உங்களுக்கெல்லாம் சூடு சொர்ணையே இல்லையா? இல்லை சோத்தில் உப்பு போட்டு தான் தின்றீங்களா இல்லையா? ஏன் இந்த மாதிரி பொய்யான தகவல்கள் எல்லாம் பரப்புறீங்க? அதே மாதிரி இடையில ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அதுக்கு ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டை விஜய் காப்பாற்ற போகிறாராம்,
அதை வந்து நம்ம எல்லாம் பொய்யான தகவல்களை பரப்பி என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டே கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த தலைவருக்கு உண்டான பதில் வீடியோ கூடிய விரைவில் வரும். அதையும் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் சந்தித்து அவர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஒன்று பரவுதுன்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் இந்த வீடியோவில் கடைசியில் வரும். பாருங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக விஜய் ரசிகர்கள் செயல்படுறாங்க, விஜய் ரசிகர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது இது ஒரு உதாரணம். இனியாவது அவர் ஒரு விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் ஏதோ ஒரு கொள்கை அப்படி ஏதோ ஒரு போக்கில் போகிறாரு, அவர் பின்னாடி போகிறீங்கன்னா அவர் பின்னாடி போங்க, தலைவரை டிஸ்டர்ப் பண்ணாது. தலைவருக்கும் தெரியும், தலைவருடைய ரசிகர்களுக்கும் தெரியும் என்ன பண்ணணும், எது செய்யணும், தலைவருக்காக எந்த நேரங்களில் எப்படி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைவர் ரசிகர்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி, இல்லை சும்மா இருக்கிற குரங்கை சீண்டி பார்க்குறது மாதிரி, ஏதோ ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டக்குன்னு வாயிலையும் வரல, அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற ரஜினி ரசிகர்களை சீண்டி பார்க்காதீங்க. ரஜினி ரசிகர்கள் பொங்குனாங்கன்னா தாங்க மாட்டீங்க. இது அணிலுக்கும் தெரியும், அணில் குஞ்சுகளுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் தலைவர் சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த அணிலுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் கொஞ்சம் நிம்மதி. தலைவர் ரசிகர்கள் மட்டும் பொங்கி எழுந்தாங்க, அணில் குஞ்சுகளுக்கு நிலைமை என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.